கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்குள்ளேயே இன்னைக்கு சல்லடை போட்டு சளிச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி பட்ஜெட்ல நீங்க 2 BHK வீடு வாங்க முடியாதுங்க. எஸ், 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே 2 சென்ட் இடத்துல 800 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 2 பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா. வெஸ்ட் ஃபேசிங் சைட்டு, நார்த் ஃபேசிங்ல மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேசிங்லயே ஃப்ரண்ட் எலிவேஷனை எவ்வளோ நீட்டா பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்குங்க. ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா வேற. அப்படியே வெஸ்ட் ஃபேசிங்லேயே உங்களுக்கு ரேம்ப் கொடுத்து உள்ள வந்தீங்க அப்படின்னா 8க்கு 20 சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியாங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வால்ஸ்லாம் உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியான பார்க்கிங் ஏரியா தான். அப்படியே வந்தீங்கன்னா ஜலமூலையில் உங்களுக்கு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. தென் போர் இருக்கா வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டோட மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக பிடிக்கும், ஒரு ஆத்தென்டிக் டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டீக்குட் டோர் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி கும்பம் இருக்கிற மாதிரி டிசைன் வச்சு நமக்கு டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காத்தோட்டத்துக்கு ஹால்லையே விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங்கில், நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் இருக்கிறதுனால ஆல்ரெடி நல்ல காற்றோட்டமாகவே இருக்குதுங்க. கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான 6க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. பட் கிச்சன் கவுண்டர் டாப்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் காத்தோட்டத்துக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் வச்சுருக்காங்க. மேலே லாஃப்ட் இருக்குது. தென் இங்கே சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் டைல்ஸுக்குமே செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த வீட்டில் 2 பெட்ரூமுங்க. 10க்கு 10 சைஸில் கொடுத்து அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு 10க்கு 10 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் வரும். பிகாஸ் கிழக்கு பக்கமாக விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக 2 சென்ட்டில் இருந்தாலும் 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. தென் இந்த பெட்ரூம்க்கு நேர் ஆப்போசிட்டில், கரெக்டாக சொல்லணும்னா நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோருங்களா, அப்படி உள்ளே என்ட்ரான உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ, சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் காத்தோட்டத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இதை தாராளமாக வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் போர்டும் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாலேருந்தே அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போயிடலாம். ஸோ சிம்பிளான ஒரு 2 BHK வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வேணும்னு நினச்சவங்களுக்கு இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட கிடைக்காதுங்க. 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா, எவ்வளோ ஃபேமிலி குடியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் இனி நினச்சி பார்த்தா கூட கிடைக்காதுங்க. ஸோ 40 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சட்டு புட்டுன்னு நேரடியாக வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷனும் கோயம்புத்தூர் சின்ன தடாகம் ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஸோ ஸ்க்ரீனில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்கோ, கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணிடுங்க.